ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேண்டியது இன்றைய காலத்திலே கொடுக்க மறப்பது நேரம். குடும்ப வாழ்க்கையில பெரும்பான்மையான மக்கள் நேரம் கொடுக்கிறதே இல்லை. குறிப்பா இந்த வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை சொல்றேன். இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, மனைவியை பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருந்தேன்னு சொன்னா அவார்டு கொடுத்தரலாம். அவருக்கு 4 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 5 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 3 பிள்ளை இருக்குது, அதை பார்த்துட்டு மனைவி உட்கார்ந்து இருக்காங்கிறாங்க. இதுவெல்லாம் ஹலாலான வாழ்க்கையா? இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய வாழ்க்கையா? ஒரு இயற்கையான ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இயற்கையாக என்ன தேவை இருக்கிறது என்று தெரியாது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக வாழ்வதற்கு வழி கொடுத்தும் செல்வம் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி ஹலாலாக வாழாமல் பலர் ஹராமிலே தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்கைப்ல உட்கார்ந்து பேசுறாங்க. சமூகத்திலே சொல்லப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்லயோ ஸ்கைப்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்க? இரவுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு போன் கால்ல உரையாடப்படுது. அந்த போன் கால் ரெக்கார்டு செய்யப்படுது. உங்களுக்கு தெரியுமா? அது எங்க ஸ்டோர் செய்யப்படுது தெரியுமா? ஸ்கைப்ல நீங்க பார்க்கறதெல்லாம், நீங்க கேட்கறதெல்லாம், உங்கள் மனைவியை நீங்க கேட்கக்கூடிய அந்த முறைகள் எல்லாம் எங்க ரெக்கார்டு செய்யப்படுது தெரியுமா? அதை யாரு வேணாலும் பார்க்கலாம், யாரு வேணாலும் கேட்கலாம். இந்த உலகத்தில் சர்வசாதாரணம். ஒரு ஆண் தவறான பழக்கத்திலே சர்வசாதாரணமாக, குறிப்பா சொல்லணும், மாஸ்டர்பேஷன் பழக்கத்துக்கு பலர் அடிமைங்க. இன்னைக்கு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பல வாலிபர்கள் திருமணம் முடிச்சு மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து ஹலாலான முறையில் இச்சையை கழிக்க முடியாம இப்படி அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணமாக மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நேரம் மிக முக்கியமானது குடும்ப வாழ்வில். நேரம் கொடுக்கலையேன்னு மனைவி சொன்னா இவர் வாட்ஸ்அப் கணக்கு பார்த்துட்டு இருப்பாரு. காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போனேன், 6 மணிக்கு தான் நான் திரும்பி வந்தேன். அதுக்கு பிறகு 7, 8, 9, 10 தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன். 10 மணி நேரம் உனக்கு, 12 மணி நேரம் ஆஃபீஸ்க்கு, மீது உள்ளதான தூக்கம். ஏன் நேரம் கொடுக்கலன்னு சொல்ற? ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பல. நீங்க ஒரு 10 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், 12 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், அவங்களோட உட்கார்ந்து இருக்குங்கிற நேரத்தை விரும்பல. எந்த நேரத்தை விரும்புறாங்க? வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, வீட்டில் இருந்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த நேரம் அவங்களுக்கு வேணும். அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம், அவ்வளவுதான். நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரியணும். அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு போன் தாங்க முக்கியம்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குவா? அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா? இப்போ நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது. இது இருந்தால்தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும். குடும்பத்தோடு உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க, குடும்பத்தோடு உட்கார்ந்து சஹர் செய்யுங்க, குடும்பத்தோடு ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க. நீங்க எப்படி உங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களை ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க. என்னுடைய வாப்பாக்கு என்னுடைய அம்மா தான் முதல் தரம், அது போல என்னுடைய மனைவிக்கு நான் தான் முதல் தரம் நினைப்பாங்க. நீங்க உங்களுடைய மனைவிய ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா, அல்லது காபி எடுத்துட்டு வா, அல்லது துணியை துவைச்சு போடு, அல்லது வீட்டுக்கு இந்த சமையலை செய்யன்னு சொல்லி ஒரு வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள் அவங்களுடைய மனைவியை? நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர், வேற யாரும் கிடையாது. வேற யார்கிட்ட போய் படிக்க போறாங்க அவங்க இந்த விஷயத்தை எல்லாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பார்ப்போம் பின்னால். 3வது, குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னா நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேல. ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியே ஆக வேண்டும். ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் அவங்களுடைய மனைவியை. இந்த நம்பிக்கையில கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உள்ள இந்த இணையதள கலாச்சாரத்தில் ஒரு கணவன் மனைவி இந்த இருவரும் எதை விரும்புறாங்க தெரியுமா? எங்கிட்ட எல்லாமே இவர் ஓப்பனா இருக்கணும்னு விரும்புறாங்க. எதையும் இவர் மறைச்சிடக்கூடாது. ஃபேஸ்புக்கில் யார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியணும். எல்லாம் எனக்கு ஓப்பனா இருக்கணும். அதை தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் செய்கிறார்கள். கணவனுக்கு தெரியாம போனை செக் பண்றது, மனைவிக்கு தெரியாம போனை செக் பண்றது, என்ன பழக்கம் இதெல்லாம்? உங்கள் மனைவியை வைத்துக் கொண்டு போனை கேட்டு பாருங்கள், சரியான விஷயம்.
ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன உள்ளத்தில் இருக்கு? உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசியிருக்காரு, யாரோட Facebookல சாட் பண்ணிருக்காரு, யாரோட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கிறதுக்காக போனை திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையா? இதுவெல்லாம் கணவன் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா? கணவன் இருக்கும் பொழுது போனை கேளுங்க, தவறு இல்லை. இப்படித்தான் ஒரு ஷேக்கிட்ட வந்து ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். ஷேக், என்னுடைய மனைவி பகல்ல பார்த்தா அவளுடைய முகம் கொஞ்சம் தான் பிரைட்டா இருக்கு, ஆனா இரவுல போர்வைய என் மனைவி போட்டுட்டா அவளுடைய முகத்திலிருந்து அப்படி வெளிச்சம் எல்லாம் வெளியேறுது அப்படின்னாரு. அந்த ஷேக் சொன்னாரு, உங்க மனைவி உங்களுடைய போனை செக் பண்றாங்க, அந்த போனுடைய லைட் அதை மூல பாருங்க, அந்த போர்வையை திறந்துனாங்க. அப்படிதான் எனக்கு கலாச்சாரம் மாறிடுச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நம்பிக்கை கணவன் மனைவியிடத்திலே பரிமாறப்பட வேண்டும். அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனா இருக்க தேவையில்லை. மனைவி என்னை பத்தி என்ன தெரியணும், அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் அந்த பெண் தானே, அவன் மனைவி தான், அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதான் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சா அதுவும் தப்பு தான். இன்னும் பல பேருக்கு நம்ம இடத்துல நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறோம்னு நம்ம மனைவிக்கு தெரியாது, மறைச்சு வச்சிருக்கோம். ஏன்? அதுல ஒரு காரணமும் இருக்கு. 2 பவுன் 4 பவுன் அடுத்த மாசம் மாறிடும்னு. ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை. ஒரு மனைவிங்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கமானவள், தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நேரடியாக பார்க்கிறார்கள். ஹிராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வஹி இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி யாரை முதன்மையாக்குனாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிய, தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை முதன்மை. நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம், வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்கள தான் கால் பண்ணுவோம். மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லதா இருக்கேன்னு விட்டுருவோம். மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லதாங்க இருக்கேனா அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அது உங்களுடைய உறவு, உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண் அவள், உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அவள், அர்ப்பணித்த ஆணவன். இந்த உணர்வு இந்த இருவருக்கும் மத்தியிலே பகிரப்பட வேண்டும்.